உபநிடத வரிசையில் இன்று ஐத்தரேய உபநிடதத்தை பற்றி பார்ப்போம். வாழ்க்கையின் ஆதி அந்தத்தை தேடும் பயணத்தில் நாம் இப்போது ஐத்தரேய உபநிடதத்தை அணுகுகிறோம். இது ரிக்வேதத்தை சார்ந்தது. படைப்பிற்கு முன்னால் இங்கே ஆத்மா மட்டுமே இருந்தது, வேறு எதுவுமே இல்லை. அசைகின்ற ஒன்றோ அசையாத ஒன்றோ எதுவுமே இல்லை. தற்கால சூழலில் நாம் உலகை பார்க்கும்போது கோடிக்கணக்கான உயிர்களையும் பொருட்களையும் காண்கிறோம். ஆனால் உபநிடதம் ஒரு மிக சிறந்த உண்மையை சொல்கிறது. ஒரு பெரிய மரம் ஒரு சிறிய விதைக்குள் அடங்கியிருப்பதைப் போல இந்த பிரபஞ்சம் முழுவதும் அந்த ஒரு தனித்த உயிராற்றலுக்குள்ளேயே இருந்தது. பண்டைய கால சான்றோர்களின் கருத்துப்படி கடல் அலைகளாக மாறுவதற்கு முன்னால் அமைதியாக இருந்த நீர்ப்பரப்பை போன்றது அந்த நிலை. அடுத்ததாக அந்த உயிராற்றலுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. நான் உலகங்களை படைக்கப் போகிறேன் என்று அது ஒரு உறுதி கொண்டது. இதை சங்கல்பம் என்கிறோம். தற்கால வாழ்வில் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எண்ணம், அதாவது ஒரு சங்கல்பம் எப்படி ஆதாரமாக இருக்கிறதோ, அதுபோல இந்த பேரண்டத்தின் தோற்றத்திற்கும் அந்த ஒரே ஒரு எண்ணமே தொடக்கம். அந்த உறுதியினால் 4 விதமான உலகங்கள் உருவாகின. இந்த உலகங்களை உபநிடதம் ஒரு அழகான அடுக்குமுறையில் விளக்குகிறது. சொர்க்கத்திற்கு அப்பால் இருக்கும் மேலான ஒளி உலகம், இடையில் இருக்கும் காற்று மண்டலம், நாம் வாழும் இந்த பூமி மற்றும் பூமிக்கு கீழே உள்ள தளம் என 4 உலகங்கள் உருவாகின. இவை அனைத்தும் அந்த ஒரே உயிராற்றலின் வெவ்வேறு வெளிப்பாடுகள்தான். விண்வெளியை பற்றிய உலகம் பேசுவதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே நம் முன்னோர்கள் இந்த பிரபஞ்சத்தின் அடுக்குகளை இவ்வளவு துல்லியமாக உணர்ந்திருக்கிறார்கள். இறுதியாக ஒரு வியக்கத்தக்க இரகசியத்தை முனிவர்கள் இங்கே பகிர்கிறார்கள். அந்த பரம்பொருள் தான் படைத்த இந்த உலகங்களையும் உடல்களையும் பார்த்தார். பிறகு தானே அந்த உடலுக்குள் நுழைய விரும்பினார். அவர் நம் தலையின் உச்சி பகுதியை திறந்து கொண்டு ஒரு வாசல் வழியாக உடலுக்குள் நுழைந்தார். ஒரு குழந்தை பிறக்கும்போது அதன் தலை உச்சி மென்மையாக இருப்பதை நாம் காண்கிறோம். அந்த இடமே அந்த பேராற்றல் நம்முள் புகுந்த புனிதமான வாசல். கடவுள் எங்கோ தூரத்தில் மேகங்களுக்கு பின்னால் இல்லை. அவர் உச்சி வழியாக உடலுக்குள் புகுந்து உங்கள் இதய குகைக்குள் சாட்சியாக அமர்ந்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு முறை நான் என்று சொல்லும்போதும் உண்மையில் உங்களுக்குள் இருக்கும் அந்த பரம்பொருளையே குறிப்பிடுகிறீர்கள். உங்கள் உடலை ஒரு வெறும் சந்தையாக பார்க்காதீர்கள். அது அந்த பிரபஞ்ச நாயகன் குடிவந்திருக்கும் ஒரு புனிதமான மாளிகையாக பாருங்கள். அந்த தெளிந்த அறிவு உங்களை எல்லா அச்சங்களிலிருந்தும் விடுவித்து நிலையான அமைதிக்கு அழைத்து செல்லும். வாழ்க்கையின் மிக நுட்பமான ஒரு பகுதியை நாம் இப்போது சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த பரம்பொருள் நம்முடைய தலை உச்சியை பிளந்து கொண்டு உள்ளே நுழைந்தார் என்று பார்த்தோம். அந்த வாசல் வழியாக உள்ளே வந்த அவர் அங்கே ஒரு பேரானந்தத்தை அனுபவிக்கிறார். தற்கால சூழலில் நாம் இன்பத்தை தேடி வெளி உலகில் ஓடுகிறோம். ஒரு நல்ல உணவு, ஒரு அழகான காட்சி அல்லது ஒரு பயணம் நமக்கு மகிழ்ச்சியை தரும் என்று நம்புகிறோம். ஆனால் உபநிடதம் ஒரு வியக்கத்தக்க உண்மையை சொல்கிறது. அந்த பரம்பொருள் நமக்குள் நுழைந்ததே இந்த உலகை அனுபவிப்பதற்காகத்தான். அவர் நமக்குள் இருக்கும்போதுதான் நமக்கு உயிர் இருக்கிறது. அவர் நீங்கினால் உடல் வெறும் ஜடம்தான். அடுத்ததாக இந்த உடலில் அந்த உயிராற்றல் 3 இடங்களில் கூடியிருக்கிறது. கண், மனம் மற்றும் இதயம் ஆகிய 3 இடங்களே அதன் குடியிருப்புகள். இங்கே முனிவர் ஒரு இரகசியத்தை சொல்கிறார். நாம் விழித்திருக்கும் நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை ஆகிய 3மே அந்த பேரறிவிற்கு கனவு போன்றதுதான்.
பண்டைய சான்றோர்களின் கருத்துப்படி ஒரு திரையில் ஓடும் பலவிதமான காட்சிகள் எப்படி திரையை பாதிப்பதில்லையோ, அதுபோல இந்த 3 நிலைகளும் உயிரின் உண்மை நிலையை மாற்றுவதில்லை. தற்கால வாழ்வின் இன்ப துன்பங்களை நாம் மிகவும் உண்மையாக கருதி வருந்துகிறோம். ஆனால் மெய்யிரவின் பார்வையில் இவை அனைத்தும் வந்து போகும் ஒரு நீண்ட கனவு மட்டுமே. இதை உணரும்போது எந்த சூழ்நிலையிலும் நாம் கலங்காத ஒரு மனப்பக்குவத்தை பெற முடியும். நாம் யாரை ஆத்மா அல்லது உயிர் என்று போற்றுகிறோம்? அந்த உயிர் யார்? எதை கொண்டு நாம் காண்கிறோமோ, எதை கொண்டு நாம் கேட்கிறோமோ, எதை கொண்டு வாசனையை நுகர்கிறோமோ, எதை கொண்டு பேச்சை வெளிப்படுத்துகிறோமோ, எதை கொண்டு சுவைகளை அறிகிறோமோ, அதுவே உயிர், அதுவே ஆத்மா. ஆத்மா உயிர் என்ற இரண்டும் ஒன்றுதான். தற்கால போட்டி உலகில் நாம் நம்முடைய புலன்களை, அதாவது கண், காது, மூக்கு இவைகளை வெறும் கருவிகளாக மட்டுமே பார்க்கிறோம். ஆனால் இந்த கருவிகளுக்கு பின்னால் இருந்து இயக்கும் அந்த இயக்குனர் தான் நம்முடைய ஆத்மா. ஒரு விளக்கு ஒளி தருகிறது என்றால் அதற்கு பின்னால் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஆற்றலே அதற்கு காரணம். அதுபோல ஆத்மா இல்லை என்றால் இந்த கருவிகள் எதையும் செய்ய முடியாது. இறுதியாக நம்முடைய மனதின் பலவிதமான செயல்பாடுகளுக்கு பின்னால் இருக்கும் உண்மையை உபநிடதம் பட்டியலிடுகிறது. இதயம், மனம், அறிவு, ஆளுமை, பகுத்தறிவு, பேரறிவு, கூர்மதி, பார்வை, உறுதி, சிந்தனை, வேகம், நினைவு, எண்ணம், ஆசை இவை அனைத்தும் அந்த ஒரே தூய உணர்வு நிலையான ஆத்மாவின் வெவ்வேறு பெயர்கள் மட்டுமே. நாம் சினம் கொள்ளும் போதும், ஆசைப்படும் போதும், ஒன்றை நினைவில் கொள்ளும் போதும் உண்மையில் அந்த உயிரின் வெவ்வேறு அலைகளையே அனுபவிக்கிறோம். உங்களை ஒரு பலவீனமான மனிதனாகவோ அல்லது குழப்பமான மனநிலை கொண்டவர்களாகவோ பார்க்காதீர்கள். உங்களுக்குள் இருக்கும் அந்த தூய அறிவுதான் இத்தனை வடிவங்களாக விளையாடுகிறது. உங்கள் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் பின்னால் அந்த பரம்பொருள் இருக்கிறான் என்பதை உணருங்கள். உங்களை இயக்கும் அந்த உள் ஒளியை கண்டறியுங்கள். அந்த தெளிந்த அறிவை உங்களை எல்லா அச்சங்களிலிருந்தும் விடுவித்து நிலையான அமைதிக்கு அழைத்து செல்லும். உங்கள் உள்ளம் எப்போதும் அந்த பேராற்றலின் மாறாத அமைதியில் நிலைத்திருக்கட்டும். வாழ்க்கையின் உன்னதமான சிகரத்தை நாம் இப்போது எட்டி கொண்டிருக்கிறோம். ஐத்திரேய உபநிடதத்தின் இந்த இறுதி பகுதி பிரிவினைகள் அனைத்தும் மறைந்து ஒருமை நிலையை அடையும் அற்புத காட்சியை நமக்கு காட்டுகிறது. இந்த பேரண்டத்தை ஆளும் மெய்ப்பொருளும் அவரே, விண்ணுலக தலைவனும் அவரே, படைப்பின் கடவுளும் அவரே. தற்கால சூழலில் நாம் அதிகாரத்தையும் பதவியையும் வெவ்வேறு மனிதர்களிடம் தேடுகிறோம். ஆனால் உபநிடதம் ஒரு மகா ரகசியத்தை சொல்கிறது. அதிகாரத்தின் உச்சத்தில் இருப்பவர் முதல் சாமானியர் வரை அனைவருக்குள்ளும் இருப்பது அந்த ஒரே உயிராற்றல்தான். பண்டைய சான்றோர்களின் கருத்துப்படி நாம் காணும் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகிய 5 பெரும் பூதங்களும் அந்த பரம்பொருளின் அடையாளங்களே தவிர வேறல்ல. இந்த பிரபஞ்சத்தின் அணுக்களுக்கு பின்னால் இருக்கும் அந்த உணர்வு எது என்பதை இந்த உபநிடதம் விளக்குகிறது. இந்த உலகம் முழுவதும் பேரறிவு, அதாவது பிரஜானம் என்பதையே கண்ணாக கொண்டது. அந்த பேரறிவிலேயே அனைத்தும் நிலை பெற்றுள்ளது. ஒரு கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் எப்படியோ அதுபோல இந்த பிரபஞ்ச கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் அந்த பேரறிவுதான். இந்த உலகத்தை இயக்குவது எது? இந்த பிரபஞ்சத்தின் கண்கள் அந்த பேரறிவுதான். நாம் நம் கண்களால் உலகை பார்க்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் நமக்குள்ளே இருக்கும் அந்த அறிவுதான் நம் கண்களின் வழியாக உலகை பார்க்கிறது. அந்த அறிவு இல்லை என்றால் கண் இருந்தும் பார்வை இல்லை, காது இருந்தும் செவிப்புலன் இல்லை. தற்கால வாழ்வின் பரபரப்பில்
நாம் நம்முடைய புத்திசாலித்தனத்தை மட்டுமே நம்புகிறோம். ஆனால் அந்த புத்திசாலித்தனத்திற்கும் மேலாக எல்லாவற்றிற்கும் சாட்சியாக பார்க்கும் ஒரு தூய உணர்வு இருக்கிறது என்பதை உணர வேண்டும். இங்கேதான் வேதங்களின் 4 மகா வாக்கியங்களில் ஒன்றான அந்த அற்புத முழக்கம் வருகிறது. பிரஜ்ஞானம் பிரம்ம, அந்த பேரறிவே பிரம்மம். இறைவன் எங்கோ தூரத்தில் இல்லை. அவர் ஒரு உருவமோ அல்லது ஒரு நபரோ அல்ல. அவர் உனக்குள்ளிருக்கும் அந்த அறியும் தன்மை. நீங்கள் எதையாவது அறியும்போது அந்த அறிவாக இருப்பதுதான் இறைவன். இந்த உண்மையை உணர்ந்தவன் நான் ஒரு தனிப்பட்ட மனிதன் என்ற குறுகிய வட்டத்தில் இருந்து விடுபடுகிறான். அவர் இந்த பிரபஞ்ச பேரறிவோடு தன்னை இணைத்து கொள்கிறார். உங்கள் அறிவை சிறுமைப்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்களுக்குள் இருக்கும் அந்த விழிப்புணர்வு தான் கதிரவனை பிரகாசிக்க செய்கிறது, காற்றை வீச செய்கிறது. அந்த பேரறிவில் நீங்கள் நிலை பெறும்போது உங்களுக்கு ஏது அச்சம், ஏது துக்கம் எல்லாம் அந்த பேரறிவின் விளையாட்டு என்று உணரும்போது வாழ்க்கை ஒரு பாரமாக தெரியாது. அது ஒரு அழகான நடனமாக தோன்றும். அந்த தெளிந்த அறிவே உங்களை எல்லா அச்சங்களிலிருந்தும் விடுவித்து நிலையான அமைதிக்கு அழைத்து செல்லும். உங்கள் உள்ளம் எப்போதும் அந்த பேராற்றலின் மாறாத அமைதியில் நிலைத்திருக்கட்டும். இத்துடன் ஐத்திரேய உபநிடதம் நிறைவடைகிறது.